தூக்கங்கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு என் கண்ணில் நீதானம்மா உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லாவே காற்று அடிக்குது அண்ட் வெதரும் வந்து ஒரு 50 டிகிரிஸில் இருக்குது. வெயில் இப்போ வருது, ஒரு 10 o'clock மேலே வந்து வெயில் வந்து ஜாஸ்தியாகும்னு நம்புகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லன்ச் ப்ரெப் வந்து ரெடி ஆகிட்டுருக்குது. கீரை மசியல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெண்டைக்காய் கை கட் பண்ணி வச்சுருக்கேன், வெண்டைக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து பாருங்கள், லெஃப்ட் ஓவர் பாஸ்தா நேற்று பண்ணது இருந்தது. ஸோ அதனால் அதை வந்து ரீஹீட் பண்ணி அதை சாப்பிட்லான்னு எடுத்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அண்டு ஹஸ்பண்டுக்கு வந்து ஷேக் ஸ்மூத்தி வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ லன்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெண்டைக்காய் சாம்பார் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கீரை சுண்டல், அப்புறம் வந்து கேரட் வெள்ளரிக்காய் போட்டு சாலட் பண்ணியிருக்கேன். இது சாப்பிட என் ஹஸ்பண்ட் வரதுக்கு முன்னாடி இதில் வந்து சால்ட்டு பெப்பர் ஆட் பண்ணுவேன். முன்னாடியே ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா தண்ணி வந்துடும் வெள்ளரிக்காய்லேருந்து. ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் எப்போவுமே ஆட் பண்ணுவேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாதம் அப்புறம் கீன்வா ரெண்டையுமே வந்து ரைஸ் அண்ட் கீன்வா ரெண்டையும் சேர்த்து தான் வந்து சமைச்சிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட குட்டி கார்டன் பேட்டியோவில் வச்சுருக்கோம். என்னாச்சு அப்படின்னா, நேற்று வந்து புல் வெட்டிட்டு போனாங்க. எப்பவும் புல் வெட்டிட்டு போனாங்க அப்படின்னா இந்த மாதிரி பால்கனியில் வந்து நிறையா குப்பை விழும். அண்டு எப்போவுமே புல் வெட்டி முடிச்சிட்ட அப்புறம் வந்து ப்ளோ பண்ணிவிட்டு போவாங்க. ஆனால் நேற்று வந்து பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நான் தான் வந்து எல்லாத்தையும் கூட்டி தள்ளணும். எல்லாத்தையும் பெருக்கி முடித்து கொஞ்சம் க்ளீனப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு என்னெல்லாம் செடி வச்சுருந்தேன், என்னெல்லாம் வந்து முளைச்சி வந்திருக்கு அப்படின்னு வந்து நான் வந்து காட்டுறேன். இது வந்து கருவேப்பிலை இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டு வருது. இன்னும் வெயில் வரல. வெயில் நல்லா வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக வளரும். ஓரளவுக்கு வந்து சுத்தம் பண்ணியிருக்கேன். ஏன்னா காற்றடிக்குது, அதனால் என்ன தான் பெருக்கினாலும் திருப்பி வருது. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். சரி, நல்லா வச்சுருக்கேன்னு காட்டுறவங்க. இதில் வந்து ஆக்சுவலாக இந்த ரெக்டாங்கிள் தொட்டியில் வந்து ஆக்சுவலாக வந்து கீரை பேசில் இதெல்லாம் போட்டிருந்தேன். ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் முளை வந்திருக்கு. இந்த தொட்டியில் என்ன வச்சேன்னு தெரில, மறந்துருச்சு. அந்த சிவப்பாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிளகா பொடி வந்து தூவியிருக்கேன். இல்லைன்னா அணில் வந்து ஃபுல்லாக தோண்டி போட்டு போயிடுது. நான் வந்து சினமன் பவுடர், அதுக்கப்புறம் வந்து டர்மரிக் பவுடர்லாம் ட்ரை பண்ணேன். ஆனால் மிளகாப்பொடி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. இதுலேயும் ஏதோ ஒரு செடி அங்கே வருது, ஆனால் என்ன வச்சேன்னு தெரில. ஆக்சுவலாக வேறு ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். பட் இந்த ஸ்குரில் வந்து தொல்லை பண்ணுறதுல வந்து நான் ஆர்டர் மாற்றினதுனால எனக்கு என்ன செடி அப்படின்னு வந்து தெரிய மாட்டேங்குது. இது வந்து பொட்டேட்டோ, காஸ்கோவில் வந்து வாங்கின பொட்டேட்டோ 2 முளை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது வச்சுருந்தேன். ஆல்ரெடி போன வாட்டி வந்து வச்சு நல்லா வந்துச்சு. ஸோ இந்த வாட்டியும் வைக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். நல்லா வருது. அப்புறம் ஹைபிஸ்கஸ் வந்து மறுபடியும் நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு வின்டர் முடிஞ்சு. இந்த இடையில இருக்கிறது வந்து வெந்தயக்கீரை செடி. அப்புறம் இது வந்து பீன்ஸ் இல்லாட்டி அவரைக்காய், என்னன்னு எனக்கு சரியாக தெரில. அந்த 2 இதில் வந்து ஏதோ ஒரு பீன் வெரைட்டி தான். அப்புறம் இதிலெல்லாமும் வச்சேங்க, இன்னும் ஒன்றும் வந்த பாடு இல்லை. இதுலேயும் ஏதோ முளை வந்திருக்கு, ஆனால் என்ன செடின்னு எனக்கு தெரில. இன்னும் கொஞ்சம் பெருசானாலும் தெரியும். அப்புறம் கருவேப்பிலை. ஆக்சுவலாக கருவேப்பிலை வந்து என்ன ஆச்சுன்னா, ஸ்பைடர் மைட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹனி டியூ ரெசிடியூன்னு ஒன்று வந்திருக்கும். அது வந்து எப்படி அப்படின்னா, இந்த கிளையில வந்து ஒரு மாதிரி பிசுன்னு வந்து உங்களுக்கு வந்து ஒட்டும். நான் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரேப் அவுட் பண்ணி, மேனுவலாக கையை வச்சு ஸ்க்ரேப் அவுட் பண்ணி, இதோ இங்கே இருக்கு பாருங்க, இந்த இடத்துல தெரியும். ஒரு மாதிரி தோல் ஒரு மாதிரி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருந்துச்சு. இது மறுபடியும் வந்து இப்போ சரி பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஆர்க்கிலலாம் வந்து ஒரு மாதிரி வந்து இருக்கு. டச் பண்ணுறேன், டச்சப் பண்ணி க்ளீன் பண்ணுறேன். டச்சப் பண்ணுறேன்ட்டு க்ளீன் பண்ணணும்.
ஒரு மாதிரி ஒட்டடெல்லாம் வந்திருக்கு. உங்களுக்கு சரியாக எனக்கு கேமராவில் காட்ட தெரியுதான்னு எனக்கு தெரில, பட் இருக்குது. இது ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ரெசிடியூவாக இந்த இந்த இடத்துல இருக்கு பாருங்க. உங்களுக்கு கூஸ் வாத்து கத்துற சத்தம் கேட்குதா சொல்லுங்கள். இப்போ வெயில் வர ஆரம்பிச்சதுனால கத்திகிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி வந்து போட்டிருப்பேன். இந்த மாதிரி மேல் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணவங்க வந்துட்டு சரியாக வந்து ஃபாசெட்டை மூடாமல் போயிட்டாங்க. ஃபாசெட்னால் வந்து பைப்பை வந்து சரியாக மூடாமல் போயிட்டாங்க. அதனால் எங்கள் வீட்டில் இந்த ஏசிடென்ட் வழியாக வந்து தண்ணி வந்து ஒழுகி வந்துச்சு. இன்னமும் வந்து கொஞ்சம் கரை தெரியுது. முந்தின நாள் வந்து கொஞ்சம் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போனாங்க. இன்றைக்கி வரேன் சொல்லியிருக்காங்க. மணி வந்து 3:30 மணி ஆயிடுச்சு. 3:40 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் யாரும் வந்த பாடு இல்லை. இன்றைக்கி ஃப்ரைடே வேறு, 5 மணிக்கு மேலே யாரும் வரமாட்டாங்க. இந்த ஊர்லலாம் வந்து என்ன வேலை செஞ்சாலும் சாட்டர்டே சண்டே வந்து யாரும் வரமாட்டாங்க. எப்போ வந்து இன்னொரு கோட்டிங் அடிச்சுட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டின்னர் வந்து சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் கூடவே வந்து பன்னீர் புர்ஜி பண்ணியிருந்தேன். எப்பவும் பன்னீரில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, இல்லாட்டி மேத்தி பன்னீர், மலாய் பன்னீர், இல்லாட்டி பாலக் பன்னீர் இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பன்னீர் புர்ஜி தான் பண்ணியிருந்தேன்.